முக்கிய செய்திகள். ஈரானின் நிபந்தனைகள் குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்கா அறிவிப்பு. ட்ரம்ப் தவறாக வழிநடத்தப்படுகிறாரா என துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சந்தேகம். மேற்கு வங்கத்தில் சற்று முன் தொடங்கியது 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. இன்று மாலை வெளியாகிறது 5 மாநிலங்களின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. தேர்தல் முடிந்ததும் பெட்ரோல் டீசல் விலை உயரும் என ராகுல் காந்தி கருத்து. பாஜக ஆட்சியில் பணவீக்கத்தால் மக்களுக்கு கடும் பாதிப்பு எனவும் விமர்சனம். எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்தால் விமான சேவையை நிறுத்த வேண்டியிருக்கும். மத்திய அரசுக்கு விமான நிறுவனங்களின் அமைப்பு எழுதிய கடிதத்தால் பரபரப்பு. வணக்கம். அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக ஈரான் முன்வைத்துள்ள நிபந்தனைகள் குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அந்நாடு மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கின. சுமார் 40 நாட்களுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டன. எனினும் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றம் உலகம் முழுவதும் எரிபொருள் சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் கப்பல்களை இயக்க முடியாத சூழலால் இந்தியா, சீனா உட்பட உலகின் பல்வேறு நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. ஈரான் மற்றும் லெபனான் மீது போர் தொடுக்கப்படாது என்ற உத்தரவாதத்தை அமெரிக்கா அளித்தால் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க தயார் என ஈரான் கூறியிருந்தது. அதன் பின்னரே அணுசக்தி விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று ஈரான் தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஈரானின் நிபந்தனைகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தலைநகர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார். அணுசக்தி கட்டுப்பாடு தொடர்பான ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடாவிட்டால் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வாய்ப்பு இல்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஈரான் விவகாரத்தில் அதிபர் டிரம்புக்கு பென்டகன் வழங்கும் தகவல்கள் சரியானவைதானா என்று அவரிடமே துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தனிப்பட்ட முறையில் சந்தேகங்களை எழுப்பியதாக தி அட்லாண்டிக் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே ஒபெக் எனப்படும் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறுவதாக அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க ஒபெக் அமைப்பு எந்த உறுதியான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என அமீரகம் குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 294 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் 152 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் 93.2% வாக்குகள் பதிவானது. இதையடுத்து எஞ்சிய 142 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கொல்கத்தா, ஹவுரா, ஹூக்லி, நாடியா, தெற்கு 24 பர்கானாஸ், வடக்கு 24 பர்கானாஸ் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெறும் 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 1448 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இன்றைய வாக்குப்பதிவுக்கு மொத்தம் 41,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்றைய தேர்தலில் 3.24 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உரிமை பெற்றுள்ளனர். இந்நிலையில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். சமீபத்தில் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் 100 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தேர்தலில் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பதற்றம் நிறைந்த தொகுதிகளில் மத்திய ஆயுத காவல் படையினருடன் NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முதல்கட்ட வாக்குப்பதிவை விட 2 மடங்காக 2321 கம்பெனி மத்திய படையினர் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களின் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனிடையே இன்று மாலை 6 மணிக்கு பின்னர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக உள்ளன. 5 மாநில தேர்தல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய்க்கு உலகம் முழுவதும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே விலை உயரக்கூடும் என பரவும் தகவலால் ஆந்திராவில் பொதுமக்கள் பெட்ரோல் டீசலை அதிக அளவில் வாங்கி சேமிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இருப்பு இல்லாத அளவுக்கு முழுமையாக விற்பனையாகிவிட்டதால் அங்கு மாநிலம் முழுவதும் மொத்தம் உள்ள 4510 விற்பனை நிலையங்களில் 1500க்கும் மேற்பட்ட பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எரிபொருள் விவகாரத்தில் மத்திய அரசை கடுமையாக சாடியுள்ள திரு ராகுல் காந்தி தேர்தல் நிவாரணம் முடிந்துவிட்டது, அடுத்து பணவீக்கத்தின் வெப்பம் தயாராக உள்ளது என தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.
ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கும் என்று திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். மேலும் கச்சா எண்ணெய் விலை மலிவாக இருந்தபோது பிரதமர் திரு மோடி தலைமையிலான பாஜக அரசு லாபத்தை குவித்ததாகவும் தற்போது விலை உயர்ந்துள்ளதால் அந்த சுமையை மக்கள் மீது திணிக்க முயற்சிக்கின்றனர் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பாஜக ஆட்சியில் பொதுமக்கள் பணவீக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் திரு ராகுல் காந்தி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர் திருமதி சுஜாதா சர்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்துவதற்கான எந்த திட்டமும் தற்போது மத்திய அரசிடம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். நிதி நெருக்கடி காரணமாக விமான சேவைகளை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் வரிச்சலுகை அளித்து உதவ வேண்டும் என மத்திய அரசுக்கு விமான நிறுவனங்களின் கூட்டமைப்பு அவசர கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. ஏர் இண்டியா, இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ள அந்த கூட்டமைப்பு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியுள்ளது. அதில் உயர்ந்து வரும் விமான டர்பைன் எரிபொருளின் விலை மற்றும் போர் தொடர்பான வான்வெளி கட்டுப்பாடுகள் காரணமாக பயண நேரம் அதிகமாகியுள்ளதால் நிறுவனங்கள் கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு விமானத்தை இயக்குவதற்கான செலவில் 40% விமான எரிபொருட்களுக்காக மட்டுமே செலவிட வேண்டியுள்ளது என்று தெரிவித்துள்ள நிறுவனங்கள், விலை தொடர்ந்து உயர்ந்தால் விமான நிறுவனங்கள் தங்களின் செயல்பாடுகளை நிறுத்த வேண்டியது வரும் என்று எச்சரித்துள்ளன. மேலும் உள்நாட்டு விமான சேவைக்கான எரிபொருள் விலை லிட்டருக்கு 15 ரூபாயும் வெளிநாட்டு சேவைக்கு 73 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதால் உள்நாடு மட்டுமின்றி சர்வதேச பயணத்தையும் இது முற்றிலும் சாத்தியமற்றதாக ஆக்கிவிட்டது என விமான நிறுவனங்களின் கூட்டமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. விமான எரிபொருள் மீதான 11% கலால் வரியை நீக்க வேண்டும், மாநிலங்களில் உள்ள வாட் வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விமான நிறுவனங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மேலும் தற்போதைய பிரச்சனையில் இருந்து தப்பிக்கவும் தொடர்ந்து செயல்படவும் உடனடியாக மத்திய அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்திருந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசின் விருப்புரிமை ஒதுக்கீட்டில் வீட்டுமனை ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக அமைச்சர் திரு ஐ பெரியசாமி உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக கடந்த 2011ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் திரு ஐ பெரியசாமிக்கு எதிராக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை சென்னை உயர்நீதிமன்றம் இம்மாதம் 4ஆம் தேதி ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனிடையே லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை திரு ஐ பெரியசாமி மீது கடந்த 2020ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஐ பெரியசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி திரு எஸ்.ஏ. தர்மாதிகாரி, நீதிபதி திரு ஜி. அருள்முருகன் ஆகியோரது அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 7 பேர் மீதும் குற்றச்சதியோ நிதி இழப்போ இல்லை என வழக்கை நீதிமன்றங்கள் ரத்து செய்துவிட்டது என வாதிட்டார். எனவே அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள இந்த வழக்கு நிலைக்கத்தக்கது அல்ல எனவும் அவர் எடுத்துரைத்தார். மனுதாரர் தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டது. உதகை கோடை விழாவை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு செல்ல அம்மாவட்ட காவல்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மே 1ஆம் தேதியிலிருந்து பால், பெட்ரோல், சமையல் எரிவாயு கொண்டு செல்லும் கனரக வாகனங்கள் மட்டும் உதகை நகருக்குள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதர கனரக வாகனங்கள் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை நகருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் வாகனங்கள் காட்டேரி சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி கேத்தி, லவ்டேல், மஞ்சினகொரை, பர்ஹின் ஹில் வழியாக உதகை நகருக்குள் செல்ல வேண்டும். கூடலூரிலிருந்து செல்லும் இலகுரக வாகனங்கள் தலைக்குந்தாமட்டம், புதுமந்து வழியாக ஸ்டீஃபன்ஸ் சர்ச் வழியாக நகருக்குள் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் லவ்டேல் ரயில்வே நிலையம், மஞ்சனகொரை, காந்தள் முக்கோணம், ஃபிங்கர்போஸ்ட் வழியாக கூடலூருக்குள் செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூரிலிருந்து உதகை செல்லும் வாகனங்கள் ஆவின் வாகன நிறுத்தும் இடத்திலும், கோத்தகிரியிலிருந்து செல்லும் வாகனங்கள் உதகை அரசு கலைக்கல்லூரி தற்காலிக வாகன நிறுத்தும் இடத்திலும் நிறுத்தப்படும். கூடலூரிலிருந்து செல்லும் வாகனங்கள் HBF கோல்ட் சாலை பகுதியில் நிறுத்தப்படும். வாகனங்கள் நிறுத்தும் இடத்திலிருந்து தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு அரசு சுற்று பேருந்துகள் மூலம் செல்லலாம் என்றும் நீலகிரி மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். குன்னூர், பர்லியார் வழியாக செல்ல அனுமதி கிடையாது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகையில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக நீலகிரி மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது.
கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவில் ஏராளமான திருநங்கைகள் பூசாரியின் கரங்களால் தாலி கட்டிக்கொண்டு இரவு முழுவதும் ஆடிப்பாடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் திருநங்கைகள் ஒன்று கூடி 18 நாட்கள் திருவிழா எடுத்து கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டு கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய திருவிழாவில் உள்ளூர் வெளியூர் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திருநங்கைகள் குவிந்துள்ளனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு இடங்களிலிருந்து வந்த திருநங்கைகள் திரளாக கூத்தாண்டவரை கணவராக ஏற்று திருமணம் செய்வர். அந்த வகையில் திருநங்கைகள் பட்டுப்புடவைகள் அணிந்து மலர்கள் சூடி மணப்பெண் கோலத்தில் கோயிலுக்கு வந்தனர். அவர்கள் மஞ்சள் நாணில் தாலி கோர்த்து கோயில் பூசாரியிடம் கொடுத்து கூத்தாண்டவரை கணவராக பாவித்து தாலி கட்டி கொண்டனர். பின்னர் கோயிலுக்கு வெளியே கும்மி அடித்து ஆடி பாடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். கூவாகம் திருவிழாவில் இன்று சித்திரை தேரோட்டமும் பின்னர் அரவான் களப்பலி காணும் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோயிலில் கூவாகம் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தாலி கட்டும் நிகழ்வை தொடர்ந்து அழகி போட்டியும் நடைபெற்றது. இதில் சென்னையை சேர்ந்த திருநங்கை லத்திகா முதல் பரிசையும், புதுச்சேரி பவ்யா இரண்டாவது பரிசையும், சென்னை சாய்ஸ்ரீ மூன்றாம் பரிசையும் தட்டிச் சென்றனர். கோடை வெயிலின் தாக்கத்தை தணித்துக் கொள்ள தமிழகம் முழுவதும் இளநீர், நுங்கு, தர்பூசணி, முலாம்பழம் ஆகியவற்றின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. பழச்சாறு அருந்துவதில் அனைத்து தரப்பினரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் ஆந்திராவில் அதிகம் விளையக்கூடிய நீர்ச்சத்து மிகுந்த முலாம்பழத்தை அங்குள்ள விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து கிருஷ்ணகிரியில் வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். முலாம்பழத்தின் வரத்து குறைவால் 2.5 கிலோ முலாம்பழம் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கொத்தக்கோட்டான்ற இடத்துல இருந்து நாங்கள் எடுத்துட்டு வரோம். டன் கணக்கில் எடுத்துட்டு வந்துட்டு நாங்கள் சில்லறை வியாபாரம் பண்றோம். சின்ன சின்ன கடைங்களுக்கும் நாங்கள் சப்ளை பண்றோம். பரவாயில்ல, இந்த தடவை பிசினஸ் கொஞ்சம் நல்லா போச்சு. இப்போ 4 கிலோ 100, 5 கிலோ 100 நாங்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அங்கே விளைச்சல் கம்மியாயிடுச்சு. அதனால இப்போ ரேட் ஏறி போயிட்டு இருக்குது. 2 கிலோ 100 ரூபாய், 2.5 கிலோ 100 ரூபாய் இந்த மாதிரி கொடுத்துட்டு. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் பனை நுங்கு வியாபாரமும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் விலையை கூட பொருட்படுத்தாமல் நுங்குகளை வாங்கி ருசிக்க மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். முழு நுங்கு 30 ரூபாய்க்கும் தனியே ஒரு நுங்கு 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உதகை அருகே சோலடா கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதியில் தாயை பிரிந்து தவித்து வந்த 2வது புலிக்குட்டியும் சிக்கியது. சோலடா கிராமத்தில் உள்ள விவசாய தோட்டத்தில் சில நாட்களுக்கு முன்பு 2 புலிக்குட்டிகள் தென்பட்டது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் விரைந்த வனத்துறையினர் ஒரு புலிக்குட்டியை பிடித்து முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு சென்று கூண்டில் வைத்து மருத்துவ சிகிச்சை அளித்தனர். மற்றொரு குட்டியை தேடி வந்த நிலையில் வனப்பகுதியில் தவித்த அந்த புலிக்குட்டியும் நேற்று மாலை சிக்கியது. அந்த புலிக்குட்டிக்கும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் 2 புலிக்குட்டிகளையும் தவிக்கவிட்டு சென்ற தாய்ப்புலியை கண்டறிய 8 இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி கண்காணிப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே குன்னூர் அருகே சோலாஸ் குடியிருப்பு பகுதியில் 13 அடி உயரத்திலிருந்து குதித்து வளர்ப்பு நாயை வேட்டையாடிய சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை அபாரமாக வீழ்த்தியது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணியில் பிரப் சிம்ரன் சிங் 59 ரன்களும், கூப்பர் கனோலி, ஸ்ரேயாஸ் தலா 30 ரன்களும் சேர்த்தனர். இறுதிக்கட்டத்தில் ஸ்டோய்னிஸ் 6 சிக்சர்களுடன் 62 ரன்கள் குவித்தார். 20 ஓவர்களில் பஞ்சாப் அணி 4 விக்கெட்டுகளுக்கு 222 ரன்கள் குவித்தது. சவாலான இலக்குடன் அடுத்து பேட் செய்த ராஜஸ்தான் அணிக்கு சூரியவன்ஷி 16 பந்துகளில் 43 ரன்கள் விளாசி அதிரடி தொடக்கம் தந்தார். அரை சதமடித்து ஜெய்ஸ்வால் 51 ரன்களும், ஃபெரைரா 52 ரன்களும், சிவம் துபே 31 ரன்களும் குவித்தனர். இதன் மூலம் 19.2 ஓவர்களில் இலக்கை எட்டிய ராஜஸ்தான் அணி அபார வெற்றி பெற்றது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாட்டிலேயே அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டாவில் 114 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் 112 டிகிரியாகவும், கர்நாடக மாநிலம் பிதார் பகுதியில் 110 டிகிரியாகவும், ஆந்திர மாநிலம் நந்தியாவில் 108 டிகிரியும் நேற்று வெப்பநிலை பதிவானது.
பதிவானது. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் அதிகபட்சமாக திருச்சியில் 104 டிகிரியை தாண்டியது. வேலூர், ஈரோட்டில் 103, கரூர், பரமத்தி, மதுரை விமான நிலையம், மீனம்பாக்கத்தில் 102 டிகிரி வெயில் வாட்டி வதைத்தது. தருமபுரி, திருப்பத்தூர், நாமக்கல், மதுரை நகரம், திருத்தணி ஆகிய இடங்களில் 101 டிகிரியாகவும், சேலம், தஞ்சையில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் வாட்டி வதைத்தது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் நாளையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மே 1 முதல் 2ஆம் தேதி வரையிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக ஈரான் முன்வைத்துள்ள நிபந்தனைகள் குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 5 மாநில தேர்தல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.